கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அருகே ஸ்டாலின் நிகழ்ச்சிக்காக பொதுமக்களை அழைத்துச் சென்ற டாடா ஏஸ் வாகனம் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் ஒருவர் பலியான நிலையில் 25க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். விருத்தாச்சலம் அடுத்த திருப்பையூர் கிராமத்திற்கு விடிய அரசின் முதல்வர் ஸ்டாலின் வருகை தந்தார். இதற்காக கூட்டிச் செல்லப்பட்ட ஏராளமான பொதுமக்களை திமுகவினர் டாடா ஏஸ் வாகனத்தில் அழைத்துச் சென்று திரும்பிக் கொண்டிருந்த நிலையில் இருசலாக்குப்பம் கிராமம் அருகே டாடா ஏஸ் வாகனம் திடீரென நிலை தடுமாறி கவிழ்ந்தது. இதில் 25க்கும் மேற்பட்டோர் காயமடைந்த நிலையில் ஒருவர் பரிதாபமாக பலியானார். ஸ்டாலின் நிகழ்ச்சிக்கு கூட்டத்தை கூட்ட அப்பாவி மக்களுக்கு 200 ரூபாய் கொடுத்து திமுகவினர் அழைத்து சென்ற நிலையில் 200 ரூபாய்க்கு ஆசைப்பட்டு எல்லாம் போச்சே என்று விபத்தில் சிக்கியவர்கள் கண்ணீர் மல்க அழுது புலம்பினர். ஊட்டம் தானம்மா ஏமா இந்த மேரிகா கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அருகே ஸ்டாலின் வருகைக்காக 3 மணி நேரத்திற்கும் மேலாக வெயிலில் காத்திருந்த பொதுமக்கள் கடும் அவதிக்குள்ளாகினர். விருத்தாச்சலம் அடுத்த திருப்பையூர் கிராமத்தில் நடைபெற்ற நிகழ்வில் கலந்து கொள்ள சென்ற ஸ்டாலினை காண விருத்தாச்சலம் பாலக்கரை தென்கோட்டை வீதி ஆகிய பகுதிகளில் மக்கள் பல மணி நேரமாக வெயிலில் காத்து கிடந்தனர். மேலும் பாதுகாப்புக்காக வைக்கப்பட்ட தடுப்பு வேலி விழுந்து பெண் ஒருவர் மயக்கமடைந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. மேலும் காவல் தடுப்புகளை தாண்டி மனு கொடுக்க சென்றவரை காவலர்கள் தடுத்ததில் பரபரப்பு ஏற்பட்டது. ஊரூராக சென்று ஸ்டாலின் போட்டோ ஷூட் நடத்துவதற்காக கடும் இன்னலுக்குள்ளாகுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர்.